Hi dear students, welcome to Way to Career Check YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி கோர்ஸ்க்கான கவுன்சிலிங்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எத்தனை கட் ஆஃப் வரைக்கும் போன இயர் சீட் கிடைச்சிருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜிஎன்எம் நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் போன இயர் வரைக்கும் ஒன்லி கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜும் பிரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா சீட்டும் வரப்போகுது. ஸோ இந்த இயர் சீட்ஸ் அதிகரிக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. போன இயரை கம்பேர் பண்ணும்போது அதிகமான மாணவர்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. டிப்ளமோ இன் நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் குரூப், வொகேஷனல் குரூப், மேக்ஸ் எடுத்தவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎன்எம் நர்சிங்கை படிக்கலாம். நீங்கள் கம்ப்யூட்டர் பயாலஜி எடுத்திருந்தாலும் சரி, பயாலஜி இல்லாமல் கம்ப்யூட்டர் குரூப்பாக இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி கோர்ஸை படிக்க எலிஜிபிள். ஸோ இந்த இயர் பார்த்தீங்கன்னா அதிகமான சீட்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ போன இயர் எத்தனாவது கட் ஆஃப் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நோட் என்னன்னா, ஜிஎன்எம் நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ் மாதிரி 200க்கு கட் ஆஃப் கால்குலேட் பண்ண மாட்டாங்க. 100க்கு தான் கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த 200க்கு நீங்கள் வர மார்க்கை டிவைடட் பை 2 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜிஎன்எம் நர்சிங்கான கட் ஆஃப் கிடைக்கும். ஈஸியாக சொல்ல போனால் இப்போ 200க்கு உங்களுக்கு 150 கட் ஆஃப் வருதுன்னா அதை டிவைடட் பை 2 போடுங்க, உங்களுக்கான ஜிஎன்எம் நர்சிங்கான கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்துடும். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஜிஎன்எம் நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் போன இயர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அலாட்டான கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 95.25க்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் சீட் கிடச்சிருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எத்தனாவது கட் ஆஃப் வரைக்கும் சீட் கிடச்சிருக்குது பார்க்குறதுக்கு முன்னாடி டோட்டலாக 1551 ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த சயின்ஸ் ஸ்ட்ரீமில், அதாவது சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சீட் அலாட் ஆகிருக்குது. இதில் ஃபைனல் கட் ஆஃப் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 63 கட் ஆஃப்க்கு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டலில் பிசிஎம் கம்யூனிட்டிக்கு கிடச்சிருக்குது. அது போக 49.50க்கு பிடபிள்யூடி கேட்டகரி ஸ்டூடெண்ட்டுக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஜெனரல் கேட்டகரியாக பார்த்து சயின்ஸ் குரூப்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 63 கட் ஆஃப்க்கு பார்த்தீங்கன்னா ஜிஎன்எம் நர்சிங் அப்படிங்கிறது அலாட் ஆகிருக்குது. செகண்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 59.75 கட் ஆஃப்க்கு நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டலில் பிசிஎம் கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்டுக்கு அலாட் ஆகிருக்குது. அதே மாதிரி தேர்ட் ரவுண்டுக்கு பார்த்துடலாம். தேர்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் 57 கட் ஆஃப்க்கு சயின்ஸ் குரூப், அதாவது காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டலில் சீட் அப்படிங்கிறது அலாட் ஆகிருக்குது. நெக்ஸ்ட்டு ஒகேஷனல் குரூப்பை பார்த்துடலாம். ஒகேஷனல் குரூப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபைனல் கட் ஆஃபாக 59 கட் ஆஃப்க்கு ஃபஸ்ட் ரவுண்டில் சீட் அப்படிங்கிறது அலாட் ஆகிருக்குது. எஸ்சி கேண்டிடேட் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜில் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் அப்படிங்கிறது அலாட் ஆகிருக்குது. இதே செகண்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 60.50 கட் ஆஃப்க்கு தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜில் சீட் அப்படிங்கிறது அலாட் ஆகிருக்குது. தேர்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 64.75 கட் ஆஃப்க்கு ஒகேஷனல் குரூப்பு திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டலில் சீட் அப்படிங்கிறது அலாட் ஆகிருக்குது. அதர் டிப்ளமோ குரூப் பார்த்துடலாம். அதர் குரூப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 43 கட் ஆஃப்க்கு வெள்ளூர் மெடிக்கல் காலேஜில் சீட் அப்படிங்கிறது அலாட் ஆகிருக்குது ஃபஸ்ட் ரவுண்டில். செகண்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் 48.88 கட் ஆஃப்க்கு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் அலாட் ஆகிருக்குது. ரவுண்டு 3யை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 63.50 கட் ஆஃப்க்கு ஈரோடு மெடிக்கல் காலேஜ் ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா சீட் அப்படிங்கிறது அலாட் ஆகிருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரியோடைய சீட் ரேட்டு, அதாவது எந்த கட் ஆஃப்க்கு சீட் கிடச்சிருக்குது அப்படிங்கிற ரேட்டு. ஸோ யாரும் ஒரி பண்ணாதீங்க. இந்த டிப்ளமோ நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் அதிகமான சீட்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. டிப்ளமோ இன் சர்டிஃபிகேட் கோர்சஸ்க்கான கட் ஆஃப் கால்குலேஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக சொல்லணும்னா பேராமெடிக்கல் கட் ஆஃப் டிவைடட் பை 2 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான டிப்ளமோ கோர்சஸ்க்கான கட் ஆஃப் அப்படிங்கிறது கிடச்சிடும். டிப்ளமோ பொறுத்த வரைக்கும் 100க்கு தான் கட் ஆஃப் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி அப்டேட்டுக்கு பதில் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற கல்வி சார் தகவலுக்கு இணைந்திருங்கள். வே டு கரியர் யூடியூப் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க.